பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கூட இருந்தா நல்ல ஆரோக்கியம்தான், சுகம்தான், மகிழ்ச்சி தான். அதுக்குத்தான் ஆண்டவர் தினந்தோறும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார்ல. அப்ப இயேசுவை எப்பொழுதுமே நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நாளிலேயே நன்மையான காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். சரியா? பாருங்க, இந்த இடம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அடலைட் பட்டணத்தில் இருக்கிற டவுன் ஹால், பின்னால் இருக்கிற கட்டட டவுன் ஹால் என்று சொல்றாங்க. அதுல மியூசியம் எல்லாம் வச்சிருக்காங்களா. இந்த பட்டணம், இந்த தேசம் உருவான காரியங்களை எல்லாம் ஞாபகத்தமா வச்சிருக்கிறாங்க. ஆபீஸ் எல்லாம் இருக்கிறது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, உபாகமம் 23 வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கவனிங்க. கர்த்தர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன்னுடைய பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. மோசே என்ற தேவ மனிதர் 30 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். வனாந்தரத்திலே பாளையம் இறங்க வைக்கிறார். அவங்க எல்லாரும் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கி கூடாரம் அடித்து குடும்ப தங்கி இருக்கிறாங்க. அது ஒரு பிரயாணம். அப்ப அவர் சொல்றாரு, பாளையம் எங்கிலும் அசுத்தமான காரியம் இருக்கக்கூடாது, சுத்தமா இருக்கணும் என்பதுல ரொம்ப கவனமான ஆலோசனை சொல்லப்படுகிற. சுத்தமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், பாளையத்தை எப்படி வைத்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளலாம் சொல்லப்பட்டு சுத்தமா இருக்கணும். ஏன்? கர்த்தர் பாளையத்தில உலாவி வருவார். அசுசியான காரியத்தை கண்ட கர்த்தர் விலகி போயிடுவாரு, அங்க இருக்க மாட்டார் என்பதாய். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். நம்முடைய இருதயம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அதனாலதான் அது சுத்தமா இருக்கணும். அதுல பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அசுத்தமான காரியத்தை செய்வது, வெத்தலை பாக்கு போடுறது, இந்த மாதிரி தவறான பழக்கங்கள், இதனால அசுசிப்படுத்தின ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண முடியாது, விலகி போயிடுவார். அதே மாதிரிதான் உங்க வீடு. நான் ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு திடீர்னு போயிருந்தேன். நீங்க வரும்போது எங்க வீட்டுக்கு ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்களா. ஒரு நாள் அந்த வழியாய் போக வேண்டியிருந்தனால டக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்களே, வீட்டுக்கு ஜெபிக்க போலான்னு போய் கதவை தட்டினேன். கதவு திறந்தாங்க. என்னை பார்த்த உடனே அவ்வளவுதான், அப்படியே என்னை பார்த்துட்டு உள்ள வாங்கன்னு கூப்பிடல, நேரம் உள்ள ஓடினாங்க. நான் வெளியில நின்று கூப்பிடாம இப்படி உள்ள போறது. அவங்க என்னை பார்த்துட்டாங்க, கதவை திறந்தாங்க, உள்ள போயிட்டாங்க. என்னடா அது நிக்கிற, 5 நிமிஷம் ஆச்சு. நான் அப்புறம் அங்க வாங்க பிரதர் அப்படின்னு உள்ள கூப்பிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த 5 நிமிஷமா அந்த ரூமை கிளீன் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு துணி, அங்க ஒரு துணி, சோஃபாவில் ஒரு துணி அசூசியா கிடந்ததா. ஊழியக்காரர் வரும்போது இந்த ரூம் நீட்டா இல்லாம இது மாதிரி அசுத்தமா இருந்த இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அப்புறம் தான் என்ன உள்ள கூப்பிட்டாங்க. இப்போ இயேசு அந்த வீட்டுல எப்படி இருப்பாரு? நீங்க உங்க வீட்டை சுத்தமா வைக்காட்ட இயேசு அங்க எப்படி உலாவி வருவார்? சில வீட்டுக்கு போனா இங்க ஒரு துணி, சோஃபாவில் ஒரு துணி, சேர்ல ஒரு துணி, கண்டமானே கிடக்க, ஒரு சுத்தமே இருக்காது. அப்ப எப்படி ஆண்டவருங்க வீட்டுல வாசம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த டிசிப்ளினை பழகணும். கண்ட இடத்துல கண்டதை போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க பிள்ளைகள் வந்த உடனே, ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே ஒரு கால் இப்படி உதருவாங்க, ஷூ இந்த பக்கம் போகும், இந்த காலை இப்படி ஓதரும், இந்த பக்கம் ஷூ கிடக்கும், சாக்ஸை கழுட்டு அப்படி எறிவாங்க, பார்த்திருக்கீங்களா? அது சின்ன பிள்ளைகள். அப்ப பெரியவங்க என்ன செய்யணும்? இல்ல, ஷூ இந்த இடத்துல வைக்கணும், சாக்ஸ் இந்த இடத்துல குப்பத்தொட்டில போடணும், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். சிலர் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. வீடு அசுசியாவே இருக்கும். யாராவது சொந்தக்காரங்க விருந்தாள் வந்துட்டு அப்படி இப்படியே கொண்டு போய் மூடி வைப்பாங்க அந்த அசுத்தத்தை. அவ்வளவுதான், அது தவறு. உங்க வீடு சுத்தமா இருக்க நீங்க பழகணும். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா பழக்கினாங்க. படுக்க விட்டு எழுந்த உடனே முதல்ல போர்வை, பெட்ஷீட்டை மடிச்சு தலைகடி மேல வச்சு அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் கரெக்டா கொண்டு போய் வச்சிடணும். நீட்டா இருக்கணும் முதல்ல. அப்புறம் துணியை துவைச்சு போட்டு, அழுக்காரு கூட துவைச்சு காய போட்டு, ஸ்கூல் முடிச்சாங்கல வந்த உடனே அதை மடிச்சு எப்படி மடிக்கணும் சொல்லி கொடுப்பாங்க. சின்ன பையனா ஸ்கூல்ல படிக்கும் போதே எங்க பீரோவில் நாங்க அண்ணன் தம்பி 4 பேரு, ஆளுக்கு ஒரு ரேக் கொடுத்திருப்பாங்க. அதுலதான் வைக்கணும், கரெக்டா அடுக்கி வைக்கணும். அந்த பீரோவை திறந்து பார்த்தா சுத்தமா இருக்கணும், கண்டமணிக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் எங்க அம்மா கற்றுக் கொடுத்தனால இன்றைக்கு எனக்கு ஊழியத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது. என்னுடைய இடத்தை நான் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும், அசூசியான காரியம் இருக்கக்கூடாது.
என்பதில் கவனமாயிருப்பது இது ரொம்ப அவசியம். நிறைய பேர் அதை பற்றி கண்டு கொள்றதே இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிற, கர்த்தர் இதயத்தை பார்க்க, இருதயம் சுத்தமா இருந்தா போறோம். நீங்க வச்சிருக்கிற இதை வச்சு உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்க வீடு எப்படி வச்சிருக்கேன்னு வச்சு உங்க இருதயத்தை எப்படி வச்சிருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால வசனம் எல்லாம் பேசி வியாக்கரணம் எல்லாம் பண்ணாதங்க. ஒழுங்கா வேறு வசனம் சொல்லுதுல, பாளையம் இருக்கிற வசிக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். அங்கே நான் உலாவி வரணும்னு ஏசு அங்க இருந்தா எப்படி வச்சிருப்பீங்க? அந்த உணர்வோட வீட்டை வைத்திருக்கணும். சபையை சில சர்ச்சுக்கு போனீங்கன்னா குப்பை குப்பை குப்பை, அவ்வளவுதான், சுத்தமே இருக்காது. சர்ச்சை சுத்தமா இல்லைன்னா அங்க எப்படி ஆண்டவர் உலாவி வர முடியும்? இதெல்லாம் கவனம் செலுத்தணும். அதனாலதான் நீங்க எங்க இடந்து பாருங்க, தேவனுடைய கூடார் அங்கெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு ஆட்கள் வச்சு நீட்டா சுத்தமா இருக்கணும். கர்த்தர் உலாவுகிற இடம். சிலர் கேட்பாங்க, எப்படி இவ்வளவு நீட்டா வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, பாளையத்துல கர்த்தர் உலாவணுமான சுத்தமா இருக்கணும். நீ உங்க வீடு சுத்தமா இருக்கணும், நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும், வசிக்கிற இடம் சுத்தமா இருக்கணும், சர்ச்சு சுத்தமா இருக்கணும். இதுல கவனம் செலுத்தணும். சிலருக்கு அந்த உணர்வே கிடையாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க. மனம் திரும்பி முதல்ல சுத்தமா வைங்க. அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்று முதல் என்ன நான் பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுவேன். அதே மாதிரி என்னுடைய தங்கி இருக்கிற ரூமை சுத்தமா வைப்பேன், வீட்டை சுத்தமா வைப்பேன், நான் இருக்கிற கேம்பஸ் சுத்தமா வைப்போம். நீர் உலாவி வரணும்னு நீங்க சொல்லணும். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும், சரிப்படுத்துங்க. அது மாதிரி அதனால்தான் பாருங்க, காலையில எழுந்த உடனே முதல்ல பல்லு விளக்கி முகம் கழுவி நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் தேவ சமூகத்துல ஜெபிக்க வரணும். சும்மா அழுக்கா அது மாதிரி ஒரு தூங்கு மூஞ்சோட அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே அப்படி இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நம்மத்தில உலாவுகிறவர், பேசுகிறவர் என்பதை உணர்ந்து செயல்படணும். சரியா? அதனால அந்த தவறை திருத்திக் கொள்ள ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க கூட உலாவுவார், உங்க நடுவில் நடப்பார். சொல்லுங்க, ஆண்டவரே, என் மத்தியில எங்க வீட்டுல என் கூட நீர் உலாவி வருகிற தேவன். நான் என்னையும் எங்களுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.